ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போட இவ்வளோ லேட் ஆகும்னு நானே எதிர்பார்க்கல. எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு சாரி சொல்லிக்கிறேங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, ஏன் வீடியோ போட லேட் ஆயிடுச்சுன்ட்டு. அதனால எனக்கு ரொம்ப டைம் கிடைக்கலங்க ஃபர்ஸ்ட்டு. எடிட் பண்ணுறதும் நான் தான் எடிட் பண்ணுறேன் இல்லையா? அதனால எனக்கு டைமும் கிடைக்கல. குழந்தைய வச்சுட்டு இதையும் பார்க்கும்போது நம்மளுக்கு டைம் கிடைக்காம இருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, நான் இதில் வந்து 7 பாயிண்ட்லேருந்து எப்படி 13 பாயிண்ட் ஏத்துனேன் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் லாஸ்ட்டா ஒரு பிரெக்னன்சி ஸ்டோரி போட்டிருக்கேன். அத போய் பார்த்துட்டு வாங்க. அத பார்க்காத உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, நான் இதுலயே சொல்லிடுறேன். ஒண்ணும் இல்லங்க. நான் கடைசியா ஃபெயிண்ட் லைன் ஃபர்ஸ்ட்டு நான் பிரெக்னன்சி செக் பண்ணி பார்த்தப்போ, ஃபெயிண்ட் லைன் வந்துச்சு. ஸோ ஃபெயிண்ட் லைன் வந்தோனே டாக்டர்ட்ட போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, பீட்டா ஹெச்சிசிஜின்னு ஒரு பிளட் டெஸ்ட் இருக்கு. அத எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. அது எதுக்கு எடுக்குறாங்கன்னா, நம்ம பிளட் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம ரத்தத்த வச்சு அ எவ்ளோ கன்சீவ் இருக்கோம்னா, கன்சீவ்ல வந்து ஒரு பாயிண்ட் இருக்கு. 25 எம்எல்லேருந்து இருந்தாலே கன்சீவ் தான் சொல்றாங்க. எனக்கு வந்து 580 இருந்துச்சு. அதனால 580 இருந்தா கன்சீவ் கன்ஃபார்ம்னு சொல்ட்டாங்க. அவ்ளோ இருக்கும்போது நமக்கு கன்ஃபார்ம் சொல்லுவாங்க. அதாவது 25க்கு மேல இருந்துச்சுன்னா கண்டிப்பா கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? 25க்கு மேல இருந்ததுனால நானும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதாவது 580 வந்து கன்ஃபார்ம் தான் இல்லையா? இருந்தாலும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இன்னொரு டைம் 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி எடுக்கும்போது இத விட கொஞ்சம் ஹையா இருந்திருக்கணும். அப்படி ஹையா இருந்தா தான் கன்சீவ்ன்னு ஒத்துக்க முடியும்னு சொன்னாங்க. சரி, நாங்களும் வந்து 48 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம். அப்பவும் வந்து ஹையா தான் இருந்துச்சு. ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் டேட்டிங் ஸ்கேன் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? மறக்காம டேட்டிங் ஸ்கேன் எடுத்துடுங்க. நான் ஆல்ரெடி அதில சொன்ன மாரி தான். டேட்டிங் ஸ்கேன் எடுக்கும்போது அதில ஒரு டேட் குடுப்பாங்க. கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நோட் பண்ணி வைக்காதது கடைசி வரைக்கும் எல்லாத்துட்டயும் வந்து ஒரு பிரச்சனை தான் ஆயிட்டே இருந்துச்சு. என்ன டேட்டுன்னு கரெக்ட்டா தெரியாம இருந்துச்சு. நம்ம இரிடி டேட் என்னதான் நம்ம கண்டுபிடிச்சாலும், டேட்டிங் ஸ்கேன்ல குடுக்குறது தாங்க கரெக்ட்டான டேட்டு. ஸோ வந்து அத கண்டிப்பா எடுத்து வச்சுக்கோங்க. ஞாபகம் இல்லாம மறந்துறாதீங்க. சில பேர் சில டாக்டர்ஸ்லாம் ஸ்கேன்லேயே குடுக்குறாங்க. எங்க டாக்டர் வந்து இந்த ஸ்கேன்ல குடுக்கல. அதனால வந்துட்டு நான் குறிச்சு வைக்காம விட்டேன். கடைசி வரைக்கும் எனக்கு அது பிரச்சனையாவே ஆயிட்டு இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அது ஒரு தப்பு நீங்க பண்ணிடாதீங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்லேருந்து லாஸ்ட் டெலிவரி வரைக்கும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல காட்டுனேன். நான் வந்து 3 ஹாஸ்பிட்டல் மாறிட்டேன் எனக்கு ஒரு குழப்பத்திலேயே. அதுவும் டெலிவரி வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுனால தான் எனக்கு சிசேரியனே ஆயிடுச்சு. அது ஒரு ரீசன் இருக்கு. அதையும் நான் கண்டிப்பா தொடர்ச்சியா வீடியோல போடுறேன். ஸோ அந்த வீடியோ முடிஞ்சிச்சா, இப்ப நான் இதுல எப்படி பிளட் ஏத்திருக்கேன்னு சொல்லலாம்ன்னு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொல்லியிருந்த மாரி தான். ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல Instagramல பார்த்தவங்களுக்கு, ரீல்ஸ்ல பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். யூடியூப் ஷார்ட்ஸ்ல பார்த்தவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் வந்து இந்த கவர்மெண்ட்ல குடுக்குற கிட் இருக்குங்க இல்லையா? கவர்மெண்ட் குடுக்குற கிட்ல வந்து நம்ப டானிக் இருக்குல்ல, அந்த ஒரு மாரி பிளாக் கலர் மாரி ஒரு டானிக் இருக்குல்ல, அந்த டானிக் ஒரு 3 பாட்டில் குடுப்பாங்க. அந்த 3 பாட்டிலுமே நீங்க குடிச்சிருங்க. நான் வந்து காலையில எழுந்திரிச்ச உடனே சாப்பிடுறோம் இல்லையா? சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு முடி டானிக் குடிப்பேன். திரும்பி மதியம் ஒரு முடி குடிப்பேன். நைட் ஒரு முடி குடிப்பேன். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு 7 தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல 7 தான் இருந்துச்சு. உடனே அங்க இருக்கிற பிரைவேட் டாக்டர் வந்து எப்பவும் மேக்ஸிமம் திட்ட மாட்டாங்கல்ல. பிரைவேட் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிட்டு நான் சொல்றேன்ம்மா, அதுக்கப்புறம் நம்ம பிளட் ஏத்திக்கலாம்னு சொன்னாங்க. நானும் ஒரு நம்பிக்கையில சரி அரேஞ்ச் பண்ணிட்டா சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். உடனே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தப்ப என்னாச்சு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு 5, 6 நர்ஸ் அன்னைக்குன்னு பார்த்துருந்துட்டாங்க. எல்லாருமே திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த இத வச்சுட்டு எப்படி குழந்தைய பெத்துக்க முடியாதுன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 7 பாயிண்ட் வச்சுட்டு எப்படி குழந்தை பெத்துப்ப? இன்னும் போக போக குறையும். கண்டிப்பா அவளுக்கு பெத்துக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமானதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அ அவங்க வந்து உடனே நீ அதாவது பெட்ல போய் பக்கத்துல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பெட்ல தங்கிடு. அங்க தங்குனா உனக்கு டக்குனு அரேஞ்ச் பண்ணிடுவாங்கன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயம். எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கொஞ்சம் பயம் தான். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப செக்கப்பே வந்து ஏன் போனேன்னா, மாசம் மாசம் இந்த செக்கப் வரணும். அதுலனா RCHIDல தான் அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ வந்து நான் மாசம் மாசம் இந்த செக்கப் போற மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அதனால தான் நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயங்க. என்ன திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, டாக்டர்ட்ட போனோம். டாக்டர்ட்ட போனப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஜிஹெச் இருக்கு. அங்க நான் எழுதி குடுக்குறேன்ம்மா. நீங்க அங்க போனீங்கன்னா, உடனே உங்களுக்கு பிளட் வந்து அரேஞ்ச் பண்ணி குடுத்துருவாங்க. இருந்தாலும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அதுக்கு போற வரைக்குமே நீங்க வந்து இந்த கிட்ல இருக்க டானிக் குடிக்கலாமே, அது நல்லா பிளட் ஊறுவேன்னு சொன்னாங்க. ஓகே, நான் வந்து என்ன மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா, நம்மளுக்கு தான் பிரைவேட்ல குடுத்துருக்கோம் இல்லையா? அதுல வந்து பிளட் பேங்க்ல வந்து நம்மளுக்கு எப்ப வந்து பிளட் கிடைக்குதோ, அப்ப கூப்பிடுவாங்க இல்லையா? பிளட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் நம்ம வீட்லயே வந்து பிளட் ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு, நானும் வீட்லயே பிளட் ஏத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். காலையில வந்து நான் சொல்றேன்ல, அப்புறம் என்ன பண்ணேன் பிரெக்னன்சி கிட்ல இருக்க காலையில, மதியம், நைட்டு இந்த மாரி 3 வேளையும் குடிச்சுருவேனா, அடுத்து வந்து பிரெக்னன்சில வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு இது குடுப்பாங்கல்ல. அது பேர் என்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாத்திரை குடுப்பாங்கல்ல. அந்த மாத்திரை. ஃபோலிக் ஆசிட்ன்னு ஒரு மாத்திரை குடுப்பாங்க. அதையும் காலைல 2 மாத்திரை, நைட் 2 மாத்திரை குடிக்க சொல்லுவாங்க. போட சொல்லுவாங்க. அதையும் போட்டுக்கோங்க. இதையும் போட்டீங்கன்னா கண்டிப்பா பிளட் ஊறும். ஏன்னா அதெல்லாம் அயர்ன் அண்ட் ஃபோலிக் 2மே இருக்கிறதுனால, இது குழந்தையோட வளர்ச்சிக்கும் நல்லது, நம்ம பிளட் ஊறுறதுக்கும் ரொம்ப நல்லது. நான் வந்து முருங்கைக்கீரை,
அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், மாதுளப்பழம் இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கவே இல்ல. ஏன்னா எனக்கு 2மே பிடிக்கவே பிடிக்காதுங்க. சத்தியமா இது எடுத்துக்காம தான் நான் 13 பாயிண்ட் வரைக்கும் ஏத்துனேன். ஒரே ஒரு டைம் 3 மந்த்ல எங்க ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வந்து மாதுளப்பழம் அரைச்சு குடுத்தாரு. எனக்கு அத குடிச்சிட்டு வாமிட்டே வந்துருச்சு. ஸோ அப்ப நான் வாமிட் வர டைம்ல அத குடுத்தனாலயோ என்னவோ தெரியல. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே போயிடுச்சு. இப்ப நெனச்சாலும் அத நெனச்சா வாமிட் தான் வருது மாதுளப்பழத்த நெனச்சா. அதனால அத குடிக்காமயே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் எனக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். பழத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பழம்னா வாழைப்பழம். எந்த டைப் வாழைப்பழத்த குடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். உங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும்னா நீங்களும் சாப்பிடுங்க. காலையில எழுந்திச்ச உடனே சாப்பிடுறீங்கல்ல, சாப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணுவேன், ஒரு மூடி அந்த டானிக் ஒரு மூடி குடிச்சிட்டு, ஒரு வாழைப்பழம் எடுத்துட்டு டேப்லெட் போட்டுருவேன். அதே தான் மதியமும். மதியம் சாப்பிடுவேன். இந்த டானிக் ஒரு மூடி குடிச்சிட்டு, செவ்வாழைப்பழம் ஒரு மூடி ஒரு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு, 2 மாத்திரை போட்டுட்டு, அதே மாரி தான் நைட்டும். இதே மாரி தான் நான் 3 வேளையும் ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்பேன். டெய்லி பண்ண செவ்வாழைப்பழம் டெய்லி 3 செவ்வாழைப்பழம் எடுத்துப்பேன். டெய்லி காலையில 1, மதியம் 1, நைட் 1 3 செவ்வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். செவ்வாழைப்பழத்துலயும் அவ்ளோ ஒரு சத்து இருக்கு. செவ்வாழைப்பழம்னா நான் நெனச்சேன், செவ்வாழைப்பழம்லாம் எங்க பிளட் ஏறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ சத்துங்க. அதனால செவ்வாழைப்பழம் டெய்லி 3, 3 சாப்பிடுங்க. அடுத்து வந்துட்டு பேரிச்சம்பழம். பேரிச்சம்பழத்த எப்படி சாப்பிடுறீங்கன்னா, நீங்க நைட் என்ன பண்றீங்க, நீங்க பண்ணுங்க இல்ல உங்க வீட்ல இருக்க ஆள்கிட்ட சொல்லிடுங்க. மறந்துராம. நைட்டு 5 பாதாம், ஆ ஒரு 5 வால்நட், அடுத்து வந்துட்டு 10 உலர் திராட்சை, கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா? இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. நெக்ஸ்ட் டே அந்த பாதாமோட தோலையும், வால்நட்டோட தோலையும் உரிச்சுக்கோங்க. இந்த வால்நட் இருக்குல்ல, நான் வந்து வெறும் வாயில சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ நான் வால்நட்டையும், பேரிச்சம்பழத்தையும் இப்படி மிக்ஸர் மாரி உடைச்சு வாயில போட்டு சாப்பிட்டுட்டேன். நீங்களும் அப்படி சாப்பிட்டுக்கோங்க. இத சாப்பிட்டுட்டு 2 காலைல வந்து ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்துப்பேன். அவ்வளோதான். இத நீங்க வந்து ஒருவேள உங்களுக்கு பால் குடிக்க பிடிக்கும்னா, நீங்க பால்ல ஸ்மூதி மாரி குடிச்சிடலாம். எனக்கு பால் சுத்தமா பிடிக்காது. நான் கடைசில வரைக்கும் பால் குடிக்காம இருந்து, கடைசில புரோட்டீன் பத்தாம போய் குழந்தை வெயிட் கொஞ்சம் கம்மியாகுற மாரி இருந்து, அந்த ஸ்டேஜ்ல பால் குடிக்க ஆரம்பிச்சேன். அது ஒரு பெரிய கதை. நான் போக போக சொல்றேன். அது ஒரு வீடியோல தனி வீடியோல தான் போடணும். அதெல்லாம் சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது. இது வந்து நான் வந்து இத பண்ண டெய்லி வந்து நைட் ஊற வச்சுட்டு பகல்ல எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா, அதுவும் ஒரு பிளட் ஊர்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்துச்சு. இத வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இத ட்ரை பண்ணிட்டே வாங்க. கடைசிக்கு விட்றாதீங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, இது இருக்குல்ல சுவரொட்டி. நீங்க எல்லாம் சுவரொட்டியில தான் பிளட் ஏறுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லப்போனா என் பிரெக்னன்சி டைம்ல ஒரு 2 டைம்ஸ் தான் சுவரொட்டியே சாப்பிட்டுருப்பேன். ஏன்னா கிடைக்கல. சுவரொட்டி வந்து நான் எல்லா சைடும் தேடி தேடி பார்த்துட்டோம். எங்க ஊர் சைடு எந்த சைடுமே கிடைக்கவே இல்லங்க. நாங்களும் போய் சொல்லி சொல்லி வைப்போம். அவர் வந்து இல்ல இல்லன்னு சொல்லுவாரு. ஒரே ஒரு 2 டைம்ஸ் தான் கிடைச்சுச்சு. அப்போ அந்த 2 டைம்ஸ் வச்சு தான் நான் சாப்பிட்டேன். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு சுட்டு குடுக்கும்போது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சுட்டு குடுத்தாங்க. எனக்கு பிடிக்கவே இல்ல. நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பண்ணேன்னா, சுவரொட்டிய வந்து நான் வெவிச்சு சாப்பிடுவாங்கல்ல, அவிச்ச மாதிரி அந்த மாதிரி சாப்பிட்டேன். அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒருவேளை உங்களுக்கு சுட்டு சாப்பிடுறது பிடிக்கலன்னா, இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சுவரொட்டிய எடுத்து தண்ணி இருக்குல்ல, கொதிக்கிற தண்ணீல போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் அதோட ஸ்கின் இருக்குல்ல, அது சிக்கனுக்கு மேல ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஸ்கின் இருக்கும்ல, அந்த உள்ள ஒரு வழ வழன்ட்டு அந்த மாரி தான் இருக்க மாரி இருக்கும். அதையும் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அத குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு, இந்த சைடுல ஒரு சட்டியில எண்ணெய் வச்சு, எண்ணெய் ஊத்திட்டு கொஞ்சூண்டு மிளகு, கொஞ்சூண்டு சீரகம் போட்டுட்டு, வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்ல பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சம் தக்காளிய போட்டுட்டு, இதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா, உங்க வீட்ல சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா வதக்கிட்டு, அது கூடயே இந்த இது இருக்கு இல்லையா? சுவரொட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கு அப்புறமேட்டுக்கு இது நல்லா வெந்து வர ஸ்டேஜ். ஒரு பார்க்கறதுக்கு ரத்த பொரியல் மாரி நல்லா வெந்து வந்துரும். அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணி இத சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. உண்மையிலேயே இது சாப்பாடோடயே பெசஞ்சு சாப்பிடலாம். இல்ல வெறும் வாயிலயும் சாப்பிடலாம். நான் சாப்பாட்டோட தான் பெசஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. செகண்ட் டைம் இந்த மாரி தான் சாப்பிட்டேன் இல்லையா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவும் இல்ல. அதனால நான் வந்து பிளட் வந்து சுவரொட்டியில மட்டும் தான் ஏறுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அது மாதிரி நீங்க பால் குடிக்காம இருக்காதீங்க. ஒருவேளை உங்களுக்கு பால் குடிக்கணும்னாலும், இப்ப ஹார்லிக்ஸ் தான் நெறைய ஃப்ளேவர் வந்துருச்சு இல்லையா? ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி இன்னும் நெறைய ஃப்ளேவர் வந்துருச்சு. இந்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் ஏதாவது ஒண்ணு சேர்த்து குடிச்சிருங்க. ஏன்னா நான் பால் குடிக்காம இருந்து கடைசில ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அது மாதிரி 7த் மந்த்ல கட்டி பேபி ஹெட் இருக்கு இல்லையா? அதுல ஒரு கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. நீர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. நான் எல்லாமே ப்ரூஃப் வச்சுட்டேன். எடுத்துட்டு வந்துட்டேன் எங்க ஊர்லேருந்து. அத நான் அடுத்தடுத்து ஒரு வீடியோல போடுறேன். நீங்க வந்து இந்த நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு செவ்வாழைப்பழத்த சாப்பிடுங்க. அதாவது 3 செவ்வாழைப்பழத்த டெய்லி சாப்பிடுங்க. நைட்டு ஊற வச்ச 5 பாதாம், 5 வால்நட். வால்நட் வந்து பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து 10 உலர் திராட்சை. இதெல்லாம் நைட்டே ஊற வச்சு காலைல சாப்பிடுங்க. உலர் திராட்சை ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது பண்ணுங்க. அது பேர் என்ன? நான் சொன்ன மாரி இந்த கிட்ல இருக்க டானிக்க மறக்காம எடுத்து குடிச்சிட்டே வாங்க. ரொம்ப நல்லது. டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க. முட்டை வந்து ரொம்ப நல்லது. முட்டையும் சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லாம பழத்திலேயே வந்து பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப நல்ல பழம்னா கொய்யாப்பழம் தான். கொய்யாப்பழத்த டெய்லி சாப்பிட்டுட்டே வாங்க. கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ஹெல்தி. விட்டமின் சி இருக்கு அதுல.
அதனால் ரொம்ப நல்லது. கொய்யா பழத்தை டெய்லியும் ஒன்று சாப்பிட்டு வாங்க. அண்டு நீங்கள் யாரும் மாதுளப்பழம் நான் தான் குடிக்கல, நான் மாதுளப்பழம் இல்லாமல் தான் ஏற்றுனேன்றத வச்சுக்கிட்டு நீங்களும் யாரும் மாதுளப்பழம் சாப்பிடாம இருக்காதீங்க. ஒரு வேளை உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ப்ரெக்னென்சி அது வாமிட் வர டைமில் கொடுத்ததுனால சுத்தமாக பிடிக்காம போயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் நான் பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் அந்த டைமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நீங்கள் வந்து வாமிட் வராமல் இருக்கிற டைமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வாமிட் வராமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து அது கிட்ல இருக்க டானிக் பிடிச்சிடுறேன்னு சொல்லியிருந்தேன்னா, இது எல்லாத்தையுமே ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ரெகுலராக எடுத்துகிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையும் சாப்பிடுங்க. நான் முருங்கைக்கீரை கிடைக்கல, அதனால் நான் சாப்பிடல. முருங்கைக்கீரை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க டெய்லி. அது சூப் வச்சு கூட குடிக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொல்கிற மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கனாலே எனக்கு பிளட் ஏற்றணும் அவசியமே கிடையாது. நான் வந்து இந்த நம்பிக்கையில தான் நான் பிளட் ஏற்ற மாட்டேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்களுடைய சொன்ன மாதிரியே கமெண்ட்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். எனக்கு பிளட் ஏற்றுறதுக்கு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் பிளட் ஏற்றினா நம்மளுக்கு செட் ஆகுமா, இல்லை அலர்ஜி வந்துருமா அடுத்தவங்க பிளட் ஏற்றினா அப்படின்ட்டு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு இப்படி ஆகியிருக்கு, அலர்ஜி வந்துருக்கு. அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டே ஏற்றிக்கிட்டேன். நீங்களும் இதை சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ஏறிடும். ரொம்ப நான் 13 பாயிண்ட் போனதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க, நீ இதுக்கு மேலே ரொம்ப ஏற்ற வேண்டாம், அந்த டானிக் குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க. நானும் அதை குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு செவ்வாழைப்பழமும் சாப்பிடல, ஒன்று தான் சாப்பிட்டேன் டெய்லி. ஆனால் அந்த மாதிரி நீங்களும் கம்மியாக எடுத்துக்கோங்க. கடைசி ஒரு 13 பாயிண்ட் போனதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கலாம். அதனால இந்த மாதிரி ஏற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நான் இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுவேன். ரெகுலராக டூ டேஸ்க்குள்ளே நான் போடுவேன். 2 to 3 டேஸ் அதுக்குள்ளே நான் ரெகுலராக என் ப்ரெக்னென்சிலேருந்து பெஸ்ட் ஃபீடிங் அது பெஸ்ட் ஃபீடிங்லலாம் எனக்கு ஒரு 3 டேஸ் இருக்கும். குழந்த பிறந்து பாலே வராமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை எப்படி ஏற்றணும் அதெல்லாம் நான் எல்லாத்தையுமே நான் போடுறேன். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது கன்சீவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.